சென்னை திருவொற்றியூரில் உடல் எடை குறைப்பிற்காக ஆன்லைனில் பவுடர் ஆர்டர் செய்தவருக்கு அரிசி மாவும் கோதுமை மாவும் வந்ததாக புகார் எழுந்துள்ளது. திருவொற்றியூர் திருச்சிராங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தராஜன். இவர் உடல் எடையை குறைப்பதற்காக பிளிப்கார்ட் ஆன்லைன் தளத்தில் பவுடர் ஆர்டர் செய்தார். 5600 ரூபாய்க்கு ஆர்டர் செய்து காத்திருந்த நிலையில் பவுடருக்கு பதிலாக 2 1/2 கிலோ அரிசி மாவு மட்டுமே வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அதிர்ச்சியடைந்த வசந்தராஜன் இரண்டாவது முறையாக பவுடர் ஆர்டர் செய்தார். முதல் முறை பணத்தை ஏமாந்தது போல இம்முறை ஏமாந்துவிடக் கூடாது என கேஷ் ஆன் டெலிவரி முறையில் ஆர்டர் செய்தார். ஆனால் இம்முறை பிரித்து பார்த்தபொழுது அவருக்கு கோதுமை பவுடர் வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த வசந்தராஜன் பணம் தர மறுத்து வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டார். ஆனால் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதனால் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி நேரில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரபல நடிகர் ஜெயம் ரவி தான் காதலித்த ஆர்த்தியை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். 15 ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தார். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து வேண்டுமெனவும் தனது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டுமெனவும் ஜெயம் ரவி கோரியிருந்தார். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஆஜராகினர். மத்தியஸ்தர் ஒருவர் மூலம் இருவரிடமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக டிசம்பர் 7ஆம் தேதி வர வேண்டும் என இருவரிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு துறைகளில் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடத்தப்பட்டது. சுமார் 15,91,000 பேர் தேர்வு எழுதினர். 6,244 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்ற நிலையில் கூடுதலாக 2,688 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு முடிவு அக்டோபர் 28ஆம் தேதி வெளியானது. சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு செய்யப்படுவோரின் பட்டியல் தேர்வாணைய இணையதளமான www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்கள் அளித்த விவரத்தின் அடிப்படையில் அவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முடிந்த பின்னர் ஜனவரி மாதம் கலந்தாய்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்திட முடியாது என்றும், சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்கிட அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த ஜனவரி மாதம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கூடிய முதலமைச்சர் இதற்காக மத்திய அரசு அளித்த பதிலில் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம் சாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடு இன்றி மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கு முழுமையான ஆதரவை அளிக்கும் என்றும், இத்தகைய திட்டம் நிதி உதவி, பயிற்சி மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்டப்படும் ஏழுமலையான் கோயில் அன்னதான கூடத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிதனுடன் பங்கேற்றார். திருச்சி சேலம் ரவுண்டானா சாலை அருகே திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 20 கோடி ரூபாயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அன்னதான கூடம் அமைய உள்ளது. இதற்கான பணிகளை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்றார். துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டதால் இன்றைக்கு பெய்கின்ற மழையில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கங்கே மழை நீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது பார்த்துள்ளோம். ஆங்காங்கே கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை போன்ற அவலநிலை தொடர்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் சளியால் மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் ICU வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மருத்துவமனைக்கு சென்று EVKS இளங்கோவனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.